திறந்து பார்க்கும் போது திறந்து பார்த்தான் உலய மகளான மாவிகைக்கியானவள் எப்படி இருக்கிறா? 7 அறைகள் எல்லாம் இருக்கா? அறைக்குள்ள அரண்மனையில இருக்கிறா. கட்டி கொடுத்துருக்காமல 7 அரங்கு மாளிகை. ஆமா, வசந்த மாளிகை அதுக்குள்ள இருக்கா இல்லையா? அதனால அந்த புலைய மகளான மாவிகைக்கியானவள், அந்த புலையன் மகள் மாவிகைக்கியானவள் மாவிகைக்கு பின்னால் அப்படி அமர்ந்திருக்கிற தனியா இருக்கு. அடியே அறைக்குள்ள இருப்பவளை அம்பலப்படுத்தணும். ஆமா, அம்பலத்தில் இழுக்கணுமே. செப்பிலே இருப்பவளை உழைச்சல் அளிக்கணும். ஆமா, இழுக்கிறோம். அடியே 7 அறைக்குள்ள இருக்கிறிய. ஆமா, உன்னை விடுவானா? விட மாட்டேன். வர்றான் ஈசன் மகன் எடுத்தான் கோலம். கோலம் எடுக்கிறா. என்ன கோலம்? வர்றா ஒரு இறந்து முங்காண்டியாக, வர்றா ஏகாபர தேசியாக, தேசியரா, பக்க பழுத்த கிழவனாக, ஆமா ஆமா, பண்டார போத்தியா, போத்தி எப்படி வருகிறான் ஐயா? எப்படி ஐயா? ஈசன் மகன் வருகிறான் பார். எப்படி வர்றா? எப்படி வருகிறான்? அரிசிரங்கு சொரிசிரங்காக பக்கமெல்லாம் பறங்கி பொண்ணு ஒரு புழுவ வைத்து ஐயா கண்ணாடி நடந்து அடிக்கம்ப உணுவாரோ கன்று இருமினா கடவுள் தள்ளுறையா விடலை ஐயா கண்ணாடி நடந்தா அடிக்கம்ப ஊண்டி கொண்டு வாங்குறான். தோசை கடைகள் எல்லாம் தோசை வாங்கி. ஆமா, விட மாட்டேங்கிறான். வீடு விடா இறனா வாங்குறான். சோறு கேக்குறான். அதையும் வாங்குறான். என் அம்மை மாவிடைக்கு தலைவாசலையே வந்து இரணங்கள் இருக்கிறா. ஆமா, வசந்த மாளிகை பக்கம் வந்துட்டான். எங்க வருகிறான்? 7 அரங்கு மாளிகை. 7வது மாளிகை என்று என் அம்மை மாவிடைக்கு திருக்காலே விழும்படியாகவே எண்ணத்தை கேட்கிறான். ஆமா, அபய குரல் போடுறான். எப்படி இருக்கிறான் ஐயா? அப்படியா? புலையன் மகளா மாவிடைக்கு பின்னால் திருக்காலிலே விழும்படியாக. ஆமா, கூக்குரல் எழுப்புறான். அண்ணன் கேட்கிறான். அப்படியா? எப்படி கேட்டான் ஐயா? எப்படி? அண்ணம் போடு அண்ணம் போடு அண்ணம் போடு போலவே தேசமுள்ள அலைந்து சிவனடி பாரத்தை காணாத பாவினாக இருக்கிறேன். அண்ணம் போடம்மா போடு, அவரு போடம்மா போடு. ஏம்மா என்பராக தலவாசல் நின்று கொண்டு அம்மோ அம்மோ என்பராகவே அபயக்குரல். ஆண்டி கேட்டாமல்ல? கேட்டாதானே கிடைக்கும். அந்த வார்த்தை காதிலே யார் காதிலே விழுகிறது? ஆமா, அந்த மாவுசிக்கு பின்னால் காதிலே 7 அறையிலே அமர்ந்திருக்கிறாளே அந்த புலையன் மகள் புலக்கூடியா புலையன் மற்றொரு அடிகளில் அந்த மாவுசி ஒரு கொடி மாயிசைக்கு அவள் காதிலே விழுந்தது. ஆண்டி சத்தம் கேட்கிற அழைக்கிறாள். யாரு? பக்கத்திலே அமர்ந்து கொண்டிருக்கிறாளே செங்கமலம். ஆமா, செங்கமலம் நல்ல தோழி. அந்த தோழியை கிட்டழைத்தாள். அழைத்தாள். அம்மா, ஏ செங்கமலா, பெண்ணே, நம்ம திருவாசலில்
வெகு நேரம் வெகு நேரமாக நேரம் யாரோ ஒரு பண்டார் யாரோ ஒரு அன்னம் அமரி என்று கேட்கிறார். கேட்டுக்கொண்டே இருக்கிறானே. ஆகையினால் ஏ அம்மா செங்கமலம் பெண்ணே அண்ணங்களுக்கு ஆண்டியரை அண்ணங்களுக்கு ஆண்டியரை ஆராய்ந்து பார்த்து வாடி ஆராய்ந்து பார்த்து வாடி ஆராய்ந்து பார்த்து வாடி பார்த்து வாடி அண்ணன் கேட்கும் ஆண்டியரை அண்ணன் கேட்கும் ஆண்டியரை அண்ணன் கேட்கும் இப்போ ஆராய்ந்து பார்த்து வாடி ஆராய்ந்து பார்த்து வாடி ஆராய்ந்து பார்த்து வாடி பார்த்து வாடி அந்த பெஞ்சை ஏதும் அந்த பல்லாரத்தை போய் பார்த்து வாடி என்றார் பாவிரைக்கியானவள் சொன்ன போதே மடக்கொடிமார்கள் எல்லாம் காதிலே கேட்டாள் அப்படியே நல்லரென்று ஆட்டுமண்டி சம்மதித்தாள் அவரு தலவாயில் அறை கடந்தாள் ஏகியே வருகிறார்கள். வருகிறாள் ஏழாவது கடந்து கடந்து கடந்தே ஏகியே வருகிறார். வர்றா இப்படி வருவரை தலவாசலிலே கண்டான் மாயான். ஆமா பார்க்க நாம் எதிர்பார்த்த மாவிசைக்கு வரலையே. இல்லையே ஆமா செங்கமல் எல்லாம் வர்றா. இவ்வளவு பார்க்க வருது இல்ல பார்க்க கூடாது. அதனால் நாம் இருக்கிற நிலையை இவள் பார்க்கணும். இவள் போய் அவளிடத்திலே சொல்லணும். அடுத்தால் அவள் வரும். ஆமா வரணும் வந்தாகணும். என்பதாவே கண்ட பாயை கீழ் விரித்தான். திருமோட தலையிலே வைத்தா சாவுகிற பருவத்துல படுத்திருப்பாம்ல ஆண்டி பண்டாரம் அது மாதிரி படுத்துட்டான். ஆமா சில பேருக்கு அப்படி இருக்கிறான். காலு வா வாங்க வீடு போங்க கட்ட உனக்கா எனக்காய் டக்கு டக்குன்னு அழைச்சிட்டு கிடக்கு. ஆமா திருவண்ணாமலையில போய் பார்க்கலாம். ஆமா அப்படி டபீர் அடிக்கு. ஆமா திருச்செந்தூர்ல நிறைய பேர் இருக்கான் இல்லையா? அதனால பேர் வட்ட பருவத்திலே படுத்தான் இல்லையா? இருக்கிறா. ஐயோ பாவி தெய்வமே, இவன் இப்பமோ சற்று நேரமோ தெரியலையே. இவன் நிலைமையை பார்க்கும் போது கண்ணும் தெரியாது, கால் நடக்க முடியல உங்களுக்கு. ஆமா அரவிந்த் ஆஸ்பத்திரியில போய் சேர்த்து அன்னும் போடல பேருவான் அப்படின்னு நினைச்சு ஓட்டம் உடனடியா ஓய் அபிஷேகத்திலே சொல்கிறாயே அம்மா பெண்ணே நமது அறிவாசலே வந்திருக்கிற ஆண்டியை பார்க்கும்போது பரிதாபமா இருக்கு. அவருக்கு கண்ணும் தெரியலக்கா, கால் நடக்கவும் முடியல. தலைவாசலிலே படுத்திருக்கிறான். என்ன நினைக்கிறான் தெரியல. அண்ணன் ஓடலன்னா பொட்டுன்னு போனாலும் போயிருவாம்மா, அவன் ஜீவன் போனாலும் போயிரும் அப்படின்னு சொன்னதுதான் தோஷம். அருங்கலியால் ஆண்டிக்கு அமர் போட வர்றா. என்ன வடிவத்திலே வர்றா? எப்படி வர்றா? சும்மாவா வர்றா? சும்மா வர முடியாதுல்ல. அந்த அருங்கலி மாவிசைக்கு பெண்ணா சம்பையை எண்ணெய் கொண்டு தலைவாரி இழுத்திருக்கிறா. எத்திக்கு திலகமிட்டாள். நேர் விழிக்கு மையை தடவினாள். தீட்டி இருக்கிறா. குழலிலே அடைத்திருந்த கோலவர்ண பட்டாடை உடுத்திருக்கிறா. பனி உடுத்து அப்படி அந்த ஏழாவரை அறை கிடந்து வருகிறான். எப்படி வர்றா? என்ன அலங்காரம் பண்ணினா? நல்ல அலங்காரம் பண்றாயா? என்ன அலங்காரம் பண்ணுகிறா? எப்படி? தங்கத்தால் அலங்காரம் பண்ணுகிறா. பண்ணிருக்கிறா. எப்படி அலங்காரம் பண்ணிருக்கிறா? எப்படி ஐயா? பிறந்தழகு போராது என்று பொன்னகையால் அலங்கரித்த அலங்காரம் பண்ணிட்டே இருக்கிற. போராது என்று தங்கத்தாலே அலங்காரம் பண்ற. மாயன் சுடலை சொத்தை களவாடி நகநட்டா சேர்த்து வச்சிருக்காமல்ல, பிறருடைய சொத்துல அத்தனை அள்ளி அங்கத்துல போட்டு வர்றா. போடதானே செய்வா. என்ன அலங்காரம் பண்ணிட்டு வருகிறா? எப்படியா? படகம் தண்டை கோலிசி உண்டாமோ கோலிசி தண்ட கோலிசி உண்டா பூதிசி